திருமணத்திற்கு பின் நானும் என் மனைவியும் வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம். இதனால் என் குழந்தை சந்தியாவை என் தாய்தான் 10 வருடங்களாக தன்னுடன் வைத்து அவளை வளர்த்து வந்தாள். ஆனால் என் தாயின் இறப்பிற்கு பிறகு என் மனைவியால் என் குழந்தையை பார்த்து கொண்டு வீட்டு வேலையையும் செய்துவிட்டு அவளால் வேலைக்கு செல்ல முடியவில்லை. இதனால் வேறு வழியின்றி என் குழந்தையை பார்த்து கொள்ள பார்வதி என்ற ஒரு வேலைக்காரியை நான் நியமனம் செய்தேன். வீட்டில் அவளுக்கென்று ஒரு தனி அறையும் ஒதுக்கியிருந்தோம். முதலில் வேலைக்காரியிடம் குழந்தையை விட்டு செல்வது என் மனைவிக்கு சற்று நெருடலாக இருந்தாலும் பிறகு அவளது நடவடிக்கையை பார்த்த பின்பு என் மனைவிக்கு சற்று தைரியம் வந்தது. அன்று காலை நானும் என் மனைவி கோமதியும் கையில் லேப்டாப்பை வைத்துக்கொண்டு எங்களின் அலுவலக பணிகளை செய்து கொண்டிருந்தோம். அப்போது அம்மா என்ற அலறல் சத்தம் கேட்டதும் பதறி துடித்து கொண்டு வெளியே வந்த என் மனைவி கோமதி தரையில் விழுந்து கிடந்த என் மகள் சந்தியாவை பார்த்ததும், ஏண்டி என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி கத்துன என்று கேட்க உடனே அங்கே வந்த கணவன் அர்ஜுன், என்ன சத்தம், யாரு கத்துனது என்று கேட்டதும் மகள் சந்தியா, அப்பா நான் தான் கத்தினேன், போன்ல ரீல்ஸ் எடுக்கும்போது தவறி கீழே விழுந்துட்டேன்பா என்று சொன்னதும் உடனே கணவன் அர்ஜுன், அப்படியா என்று சிரித்துக்கொண்டே கேட்க அதை பார்த்து கோபமான மனைவி கோமதி, என்ன ரொம்ப பெருமையா இருக்கா, கீழே விழுந்து கையை ஒடிச்சிருந்தா என்ன செய்ய முடியும் என்று சொன்னதும் அர்ஜுன் தனது கைகளால் வாயை மூடிக்கொண்டான். பின்பு கோமதி தன் மகள் சந்தியாவை பார்த்து, ஏண்டி உன்கிட்ட நான் எத்தனை முறை சொல்லியிருப்பேன், இந்த ரீல்ஸ் எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு படிக்கிற வழியை பாரு என்று. என் பேச்சு எதையும் நீ கேட்க மாட்டியா, எப்ப பாரு போனும் கையுமா இருக்கிறா, படிக்கிற பொண்ணு மாதிரியா நீ நடந்துக்கிற என்று சொன்னதும் உடனே அங்கே வந்த வேலைக்காரி பார்வதி தரையில் விழுந்து கிடந்த குழந்தை சந்தியாவை பார்த்ததும், ஐயோ என்ன ஆச்சு, ஏன் இப்படி தரையில விழுந்து கிடக்கிற என்று சொல்லி அவளை மெதுவாக கை கொடுத்து மேலே எழுப்பினாள். பின்பு சந்தியாவை பார்த்து, கையில ஏதாவது அடிபட்டுருச்சா, கையை கொஞ்சம் காட்டு என்று பதறி துடித்து கொண்டு கேட்டதும் குழந்தை சந்தியா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, சின்ன அடிதான் என்று சொல்ல உடனே பதறிப்போன வேலைக்காரி பார்வதி, சரி சரி நீ உள்ளவா, நான் உனக்கு ஆயில்மெண்ட் போட்டு விடுகிறேன் என்று சொல்ல உடனே அதை பார்த்த மனைவி கோமதி மகள் சந்தியாவை பார்த்து, முதல்ல அந்த போனை கொடு, முதல்ல உன்கிட்ட இருந்து இந்த போனை எங்கேயாவது மறைச்சு வைக்கணும், அப்பதான் நீ படிக்கிற வழியை பார்ப்ப என்று சொல்ல கோபமான சந்தியா, அதான் எனக்கு எந்த அடியும் படலையே, பின்ன எதுக்காக என்னை இப்படி கத்தற என்று சொல்ல அதை கவனித்த வேலைக்காரி பார்வதி, அம்மா நீங்க எதுவும் சத்தம் போடாதீங்கம்மா என்று சொல்லிக்கொண்டே குழந்தையை மெதுவாக உள்ளே அழைத்துச் சென்றாள். அதை பார்த்ததும் கணவன் அர்ஜுன், பார்த்தியா அந்த வேலைக்கார அம்மா எவ்வளவு அழகா நைஸா பேசி நம்ம குழந்தைய அவங்க வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க, அம்மானு பேரு தான் உனக்கு, எப்ப பாரு இப்படி கத்துனா குழந்தைக்கு உன் மேல எங்கிருந்து பாசம் வரும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் தனது பணியை செய்ய தொடங்கினான். மறுநாள் காலை குழந்தை சந்தியாவை பள்ளி சீருடை போட்டு அவளுக்கு உணவு வழங்கிவிட்டு எப்போதும் போல அவளை பள்ளி செல்வதற்காக தயார்படுத்தி கொண்டிருந்தாள் வேலைக்காரி பார்வதி. சிறிது நேரத்தில் வீட்டு வாசலில் ஹாரன் சத்தம் கேட்டதும் சந்தியா வெளியே எட்டி பார்க்க அங்கே தனது பள்ளி வேன் வந்திருப்பதை பார்த்ததும் உடனே தன் பையை எடுத்துக்கொண்டு வேலைக்காரி பார்வதியை பார்த்து கை அசைத்துவிட்டு வேனில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். சிறிது நேரத்தில் தனது அறையில் இருந்து வெளியே வந்த கோமதி தனது தொலைபேசியை தனது தோற்பையில் எடுத்து வைத்துக்கொண்டு டேபிளின் மேல் வைத்திருந்த தனது உணவு பொட்டலத்தை கையில் எடுத்தவாறு அர்ஜுன் மற்றும் கோமதி இருவரும் தங்களது இருசக்கர வாகனங்களில் ஏறி அவர்களது அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கே கோமதியின் தோழி தேவி தனது கைபேசியில், என்னங்க நீங்க இப்படி பேசினா நான் என்ன செய்யறது, நீங்க நினைச்ச நேரத்துல என்னால எப்படி அங்கே வர முடியும், நாங்க 2 பேரும் வேலைக்கு போறதுனால எங்கனால எங்க குழந்தைய பாத்துக்க முடியல, அதனால தானே குழந்தைய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு வந்தோம், இப்ப திடீர்னு வீட்டுக்கு கிளம்பி வாங்கன்னா என்னால எப்படி வர முடியும் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் கோமதி, தேவி என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, ஆமாடி எல்லாத்துக்கு காரணம் என் பையன்தான். என்னடி சொல்ற, உன் பையனுக்கு என்ன பிரச்சனை, ஏதாவது உடம்பு சரியில்லையா என்று கோமதி கேட்டதும், அதெல்லாம் ஒன்னும் இல்லடி, அவன் நல்லாதான் இருக்கான், ஆனா பயங்கர வாளு, நானும் அவரும் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்கு சுமார் 9 மணி ஆயிரும், அதனாலதான் என் பையனை டே கேர்ல கொண்டு போய் விட்டேன், ஆனா அங்கே அவனை வச்சு பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பயங்கர சேட்டை பண்றானா, என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல என்று சொல்லி தலையில் கை வைத்து கொண்டாள். உடனே கோமதி, உங்க வீட்டுல மாமனார் மாமியார் என்று யாரும் இல்லையா, 2 பேருக்கும் வயசாயிடுச்சுடி, இவன் பண்ற குறும்புக்கு என் மாமியாரால இவனை சமாளிக்க முடியாது, பாவம் வயசானவங்க, ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்துல இவனை பாத்துக்கிறது 1000 வேலைக்கு சமம். நேத்துதான் என் மாமனார் மாமியார் கிளம்பி எங்க அத்திம்பில் வீட்டுக்கு போனாங்க, வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது ஆகும் என்று சொல்ல உடனே கோமதி,
நீ வேணும்னா என்ன மாதிரி நீயும் ஒரு வேலைக்காரி வச்சுக்கோ என்றதும், அது எப்படிடி முடியும்? டிவியை திறந்தாலே வர நியூஸை பார்த்தா மனசெல்லாம் படபடான்னு அடிச்சுக்குது. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை நம்பி எப்படி நம்ம குழந்தைய 24 மணி நேரமும் ஒப்படைச்சிட்டு நம்மனால நிம்மதியா இங்க வந்து வேலை செய்ய முடியும் என்றாள் தேவி. அதற்கு கோமதி, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லடி. யாரோ ஒருத்தர் தப்பு செய்யறதுனால ஒட்டுமொத்த வேலைக்காரங்களையும் எதுக்காக தப்பா நினைக்கணும்? நேத்து கூட எங்க வீட்டுல என்ன நடந்தது தெரியுமா என்றதும் ஆர்வமாக தோழி தேவி, என்னடி நடந்தது என்று கேட்க, நேத்து நைட்டு நானும் அர்ஜுனும் இரவு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு போனோம். போனதும் என் பொண்ணு வேலைக்காரி பார்வதியுடன் நிம்மதியா தூங்குவதை பார்த்ததும் எங்க இருவருக்கும் அலாதி சந்தோஷம். உடனே அவ எப்படி இவ்வளவு சீக்கிரத்துல தூங்குனா? எப்பவும் ரீல்ஸ் பார்க்கிறேன் என்று ஏதாவது போன் பார்த்துட்டு இருப்பாளே, எப்படி அவளை நீ தூங்க வச்ச என்று கேட்டதும் வேலைக்காரி பார்வதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, என்னுடைய குழந்தைய நான் தூங்க வச்சது இல்லையா, அப்படிதான் என்று பவ்யமாக ஒரு பதிலளித்தான். அதை கேட்டதும் அர்ஜுன், ஆனா சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதம் பிடிச்சிருப்பாளே, தூங்குறதுக்கு முன்னாடி ஏதாவது சாப்பிட்டாளா, நீங்க சாப்பாடு ஏதாவது கொடுத்தீங்களா என்று கேட்டதும், முதல்ல சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சா சார், பின்பு நான் கதை சொல்லி அவளுக்கு வலுக்கட்டாயமா சாப்பாடு ஊட்டி விட்டேன் என்றாள் வேலைக்காரி பார்வதி. பின்பு கோமதி வேலைக்காரி பார்வதியை பார்த்து, நாளைக்கு எங்க 2 பேருக்குமே முக்கியமான அலுவலக வேலை இருக்கு, அதனால நாங்க காலையில சீக்கிரமா போகணும். நீ நாளை காலை மட்டும் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்க, உடனே, ஐயோ அம்மா, என் பையனை பார்த்து ரொம்ப நாளாச்சு. என் பையனுக்கு வேற இப்போ உடம்பு சரியில்லை, அதனால நாளைக்கு என் பையனை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் என்று இருந்தேன். நானே உங்ககிட்ட லீவ் கேட்கலாம் என்ற முடிவுல தாமா இருந்தேன். பரவாயில்லம்மா, நாளை ஒரு நாள் தானே, நான் இன்னொரு நாள் என் பையனை போய் பார்த்துக்கிறேன் என்றதும் கோமதியின் முகம் மலர்ந்து போனது. தேவியம் ஒரு நொடி சிந்திக்க தொடங்கினாள். நானும் ஏன் ஒரு வேலைக்காரியை தன் குழந்தையை பார்த்து கொள்ள வைத்துக் கொள்ள கூடாது என்ற எண்ணம் அவளுக்குள் அப்போது தோன்றியது. உடனே தேவி கோமதியை பார்த்து, சரிடி, நீ சொல்லி நான் மறுப்பேனா? உன் வேலைக்காரியிடம் சொல்லி அவளுக்கு தெரிந்த வேறு யாராவது வீட்டு வேலை செய்யும் பெண் கிடைத்தால் என்னிடம் சொல்லு என்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு தொலைபேசி மணி அடித்ததும் கோமதி போனை எடுத்து தனது காதில் வைக்க, அங்கே சந்தியாவின் ஆசிரியர் கோமதியை பள்ளிக்கு வருமாறு சொல்லிவிட்டு தனது அழைப்பை துண்டித்து விட்டார். மறுநாள் தனது அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துவிட்டு சந்தியாவின் பள்ளிக்கு சென்ற கோமதியை பார்த்து அவளது தலைமை ஆசிரியர், உங்க பொண்ணோட டைரியை நீங்க பாக்குறது இல்லையா என்று கேட்டதும் கோமதி, இல்ல, நானும் அவரும் வேலைக்கு போறோம், அதனால என்று இழுக்க, உடனே தலைமை ஆசிரியர், வேலைக்கு போனா குழந்தையை பார்த்துக்க கூடாது என்று ஏதாவது சட்டம் இருக்கா? உங்க குழந்தை சரியா படிக்கிறதே இல்ல, தினமும் ஹோம்ஒர்க் பண்ணாம தான் ஸ்கூலுக்கு வர்றான், இது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டதும் கோமதி எதுவும் பேசாமல் மௌனமாக அங்கே அமர்ந்திருந்தாள். மீண்டும் தலைமை ஆசிரியர், உங்க பொண்ணை பார்த்து ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல என்று கேட்டா ஆசிரியர்களுக்கு சரியான பதில் கொடுப்பதில்ல, கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் அவ ஒரே கெட்ட வார்த்தை தான் பேசுறா, உங்க பொண்ணுடைய ஹேபிட்ஸ் எதுவுமே சரியில்லை, இது எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று கேட்டதும் கோமதி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் தயங்கி நிற்க, மீண்டும் தலைமை ஆசிரியர், உங்க பொண்ணு அவ கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மெசேஜ் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லக்கூட முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தை பேசி அனுப்பியிருக்கா. உங்க பொண்ணு பேசின கெட்ட வார்த்தையை வச்சு கெட்ட வார்த்தைக்காக ஒரு தனி டிக்ஷனரியே போடலாம் போல. அவங்க அப்பா அம்மா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க, நீங்களே கொஞ்சம் அதை கேளுங்க என்று அதை ஆன் செய்ததும், என்ன என் மேல உனக்கு பயம் விட்டு போச்சா? நீ சொன்னா அதை நான் கேட்கணுமா? இதை மட்டும் எங்க அம்மா கிட்ட நீ சொன்ன, அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று சொன்னதும், இதுக்கு மேல எதுவும் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். பிறகு உங்க பொண்ணு வாயிலிருந்து வந்தது முழுக்க ஒரே கெட்ட வார்த்தை தான். அவங்க அப்பா அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி அழறாங்க, உங்க பொண்ணுக்கு படிப்பு தான் வரல, அட்லீஸ்ட் மற்றவங்க கிட்ட மரியாதை கொடுத்து பேசக்கூடவா தெரியாது? நீங்க வீட்டுல உங்க பொண்ணுக்கு என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க? அடுத்த வாரம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வருது, அதுல டாபிக்கே உங்க பொண்ணு தான். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எங்க ஸ்கூலுக்கு தேவையில்லை, உங்க பொண்ணால எங்க ஸ்கூலோட பேரே கெட்டு போயிடும் போல என்று சொன்னதும் கோமதி, சார் சார் இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிடுங்க சார், இனிமே இது மாதிரி தப்பு நடக்காதபடி நான் பாத்துக்கிறேன் சார், நிச்சயமா இதை பத்தி நான் என் பொண்ணுகிட்ட பேசுறேன் சார். அதை கேட்டதும் தலைமை ஆசிரியர் மீண்டும், நீங்க உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க, பேசாம போங்க, அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஆனா உங்க பொண்ணால எங்க ஸ்கூல் ரெப்புடேஷன் போயிடக்கூடாது, நாளைக்கே வந்து உங்க பொண்ணோட டிசியை வாங்கிட்டு போங்க என்று சொன்னதும் மீண்டும் கோமதி, சார் சார் ப்ளீஸ் சார், ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா, இந்த ஒரு முறை மட்டும் மன்னிச்சிருங்க சார் என்று மெல்லிய குரலில் கெஞ்சத் தொடங்கினாள். ஆனால் அவள் பேச்சை காதில் போட்டுக்கொள்ளாத தலைமை ஆசிரியரோ, முதல்ல கிளம்புங்கம்மா, நாளைக்கு வந்து டிசியை வாங்கிக்கோங்க என்று கோபமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து அவர் சென்று விட்டார். அன்று இரவு
பள்ளியில் நடந்த விஷயத்தை தன் கணவன் அர்ஜுனிடம் கோமதி தெரிவித்ததும் அதை கேட்டு கோபமான அர்ஜுன், என்ன இது, திடீர்னு வந்து டிசியை வாங்கிக்கோங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப டிசியை வாங்கிட்டு வேற ஸ்கூல்ல எப்படி அவளை நாம சேர்க்க முடியும்? இதனால அவளுக்கு 1 வருஷம் ஸ்பாயில் ஆகும் இல்லையா? நாளைக்கே நான் ஸ்கூலுக்கு போய் அவங்க பிரின்சிபால் கிட்ட பேசி பார்க்கிறேன் என்றான். இல்ல, எனக்கு என்னமோ நீ போய் பேசினா சரியா வரும்னு தோணல என்றாள் கோமதி. உடனே அர்ஜுன், அதான் அடுத்த வாரம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வருதே, அதுல ஏதாவது காசு கொடுத்து சமாளிக்கலாம், காசுக்காக தானே இத்தனை வேலை செய்யறாங்க என்றான் அர்ஜுன். என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு பேசினது தப்பு தானே, நீங்களும் தானே அந்த ரெக்கார்டை கேட்டீங்க, அவ வாயிலிருந்து வந்த வார்த்தையை பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் அவ எங்கிருந்து கத்துக்கிறா? யார் அவளுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது? ஒருவேளை கூட படிக்கிற பசங்க யாராவது இவளுக்கு இப்படி பேச சொல்லி கொடுத்திருப்பாங்களோ என்று கோமதி சொன்னதும் அர்ஜுன், இப்ப இருக்கிற குழந்தைங்க கையில 24 மணி நேரமும் செல்போன் தான், ஏதாவது ரீல்ஸ் அது இதுன்னு அதுல பார்த்துதான் இந்த வார்த்தையை அவ கத்திருப்பா. சில நேரங்கள்ல குழந்தைகள் பார்க்க கூடாத விஷயங்களும் தானே இதுல வருது என்றான் அர்ஜுன். உடனே கோமதி, சரி சரி, இனிமே நான் வேலைக்காரி பார்வதி கிட்ட சொல்லி வைக்கிறேன், அவ கேட்டா கூட அடிக்கடி போன் எடுத்து கொடுக்க கூடாது என்று சொல்லிக்கொண்டே கணவனை பார்த்து மீண்டும் கோமதி, இங்க பாருங்க, உங்க பொண்ணு நான் சொன்னா எதுவும் கேட்க மாட்டா, உங்க பொண்ணு கிட்ட நீங்க தான் பேசி சமாளிக்கணும் என்று சொன்னதும் அர்ஜுன் ஒரு புன்னகை செய்தபடி கோமதியை பார்த்து, நாளைக்கு உன் தங்க வரா இல்லையா, அவகிட்ட இத பத்தி நீ எதுவும் சொல்லாத, அவளுக்கு மட்டும் இங்க நடக்கிறது தெரிஞ்சா அவ்வளவுதான், உடனே அவங்க வீட்டுல போய் இத சொல்லி பெருசுபடுத்திடுவா என்றான் அர்ஜுன். அதை கேட்டதும் கோமதி சரி சரி என்று தலையசைத்தாள். மறுநாள் காலை கோமதியின் தங்கை தேவகி அவளது வீட்டிற்கு வந்திருந்தாள். அங்கே தன் அக்கா கோமதியை பார்த்ததும், என்னடி வர்ற வழியெல்லாம் மழை பெஞ்சு வெள்ளக்காடா இருக்கேன்னு நினைச்சேன், ஆனா இப்பதானா புரியுது, என்னாலும் இல்லாத திருநாளா இவ்வளவு சீக்கிரத்துல நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னு என்று கிண்டல் செய்ததும் கோமதி, போடி நீ வேற என்று சலித்து கொண்டாள். உடனே அங்கே சோஃபாவில் அமர்ந்தபடி கையில் போனை வைத்துக்கொண்டு விளையாடி கொண்டிருந்த தன் அக்காவின் மகள் சந்தியாவை பார்த்ததும், என்னடி சித்திக்காரி வந்திருக்க, ஒரு வார்த்தை வா என்று சொல்ல மாட்டியா என்று சொன்னதும் சந்தியா, அதான் வீட்டுக்கு வந்துட்டீங்களே, இனிமே உங்களை வீட்டை விட்டு வெளியே போகவா சொல்ல முடியும், வந்ததும் வராததுமா எனக்கு கிளாஸ் எடுக்காம முதல்ல வந்த வேலைய பாருங்க என்று சொன்னதும் கோபத்தில் கோமதி, அவ என்ன கேக்குறா, நீ என்ன பதில் சொல்ற, பெரியவங்க என்கிற மரியாதை கூட உனக்கு இல்லையா, எல்லாத்துக்கும் காரணம் இந்த போன் தான், முதல்ல அந்த போனை கொடு என்று சொன்னதும் தேவகியின் முகம் சற்று மாறியது. அதனை கவனித்த கணவன் அர்ஜுன், என்ன நீ சித்திக்கு இப்படிதான் மரியாதை கொடுக்கிறதா, அவங்க உன்னை விட வயசுல பெரியவங்க, முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு என்று சொன்னதும் சந்தியா சாரி என்று போனை பார்த்தபடியே பேசிக் கொண்டிருந்தாள். அதனை கவனித்த அர்ஜுனின் கோபம் இன்னுமே அதிகமானது. உடனே தன் மகளின் கையில் இருந்த தொலைபேசியை அவளிடமிருந்து கோபத்தில் வேகமாக பறித்தான். மீண்டும் தன் மகள் சந்தியாவை பார்த்து, வர வர உன் பேச்சு நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, 24 மணி நேரமும் செல்போனு கையுமா அலையிற, வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இப்படிதான் மரியாதை கொடுக்கறதா, இந்த போன் இருப்பதால் தானே இவ்வளவும், முதல்ல இதை எடுத்து பரங்களை தூக்கி எறிகிற, இனிமே ஒழுங்கா 3 நேரமும் கையில புக்கை எடுத்து படி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வேகமாக சென்றான். அவன் அங்கிருந்து சென்ற பின்பு சந்தியா தன் தாய் கோமதியை பார்த்து, இப்ப உங்களுக்கு சந்தோஷமா, நான் அந்த விளையாட்டை முழுசா கூட முடிக்கல, அதுக்குள்ள அப்பா என் கையில இருந்து போனை வாங்கிட்டாரு, எனக்கு என்னோட போன் திரும்ப வேணும், இல்ல நான் இந்த வீட்டுல எதுவும் சாப்பிட மாட்டேன் என்று கோபத்தில் சொல்லிவிட்டு வேகமாக தன் அறைக்கு சென்று கதவை படார் என்று சாத்தி கொண்டாள். பின்பு வேலைக்காரி தன் பணிகளை முடித்துவிட்டு அங்கிருந்து சென்றதும் தேவகி தன் அக்கா கோமதியை பார்த்து, அக்கா கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், சின்ன பொண்ணுதானே, ஏதோ எடுத்தெறிஞ்சு பேசிட்டா, நானே அதை பெருசுபடுத்தல, நீ ஏன் அதை தேவையில்லாம இப்படி பெருசுபடுத்துற என்று சொல்ல, உடனே அர்ஜுன், வேற என்ன செய்ய தேவகி, வர வர அவ நடவடிக்கை எதுவுமே சரியில்லை, நிறைய கெட்ட வார்த்தை பேசுறா, இது எல்லாம் அவ எங்கிருந்து கத்துக்கிட்டான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, ஸ்கூல்ல வேற டிசியை வாங்கிட்டு போக சொல்லி அவங்க பிரின்சிபால் அவங்க அம்மாவை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, என்ன செய்வது என்று ஒன்றுமே எனக்கு புரியல என்று புலம்பி தள்ளினான். அதை கேட்டதும் தேவகி, இந்த காலத்துல கையில போன் இல்லாம எங்கேயாவது நாம பசங்களை பார்க்க முடியுதா, அப்படி இருக்கும்போது அவ உடனே மாறணும்னா எப்படிக்கா முடியும் என்று சொன்னதும் கோபமான அர்ஜுன், அப்படின்னா அவ கையில போன் எடுத்து கொடுக்க சொல்றியா என்று கேட்டதும் தேவகி, மாமா நான் அப்படி சொல்லல, அவளோட ஸ்கிரீன் டைமை குறைச்சாலே இது எல்லாம் சரியாயிரும் என்று சொல்ல, அதை கேட்ட அர்ஜுன், அது எப்படி முடியும் என்று மீண்டும் கேட்க, உடனே தேவகி, என்னோட பையனும் சந்தியா மாதிரி தான், இப்படிதான் 24 மணி நேரமும் கையில செல்போனோட சுத்திட்டு இருந்தான், அதனாலதான் அவனை எப்போதும் ஆக்டிவா இருக்கிற மாதிரி ஒரு விளையாட்டுல சேர்த்து விடணும் என்று நானும் என்னோட கணவரும் முடிவு செஞ்சோம். உடனே என்னோட தோழியின் உதவி மூலமா
ஆன்லைன்ல செஸ் விளையாட்டுல அவனை சேர்த்து விட்டோம் என்று சொன்னதும் கோமதி, விளையாட்டு என்றால் யாராவது ஒருவர் ஜெயிக்கணும், இன்னொருவர் தோர்த்தாகணும். ஆனா என் பொண்ணுக்கு தான் தோற்பது என்றாலே பிடிக்காது. பின்ன எப்படி அவ இந்த விளையாட்டு விளையாட சம்மதிப்பா என்று கேட்க, உடனே தங்கை தேவகி, அக்கா, உன்னோட ஆதங்கம் எனக்கு புரியாம இல்ல. ஆனா குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து விளையாடும் போது ஜெயிப்பது தோற்பது எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ அவளை முதல்ல இதுல சேர்த்து விடு. இதன் மூலம் அவளோட மூளை சுறுசுறுப்பா எப்போதும் ஆக்டிவா இருக்கும். ஒரு விளையாட்டை எப்படி சூதானமா விளையாட வேண்டும் என்ற சூட்சமத்தை உன் பொண்ணு கத்துப்பா என்றாள். அதை கேட்டதும் அர்ஜுன் மீண்டும் மீண்டும் தேவகியை பார்த்து, அது எப்படி தேவகி? என்ன இருந்தாலும் இதுவும் ஆன்லைன்ல விளையாடுறது தானே, இதுவும் ஸ்கிரீன் டைமை அதிகப்படுத்தும் தானே. பின்ன எப்படி குழந்தையோட ஸ்கிரீன் டைமை குறைச்சிடலாம்னு நீ சொல்ற? கையில தொலைபேசியை கொடுத்தா மட்டும் அவங்க திரும்பவும் ஏதாவது ஒன்றை பார்க்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்று கேட்டதும் தேவகி, மாமா, உங்களுக்கு புரியும்படியா சொல்லணும்னா இதுல நிறைய குழந்தைகள் விளையாடுவாங்க. ஒவ்வொரு முறை தோற்ற பிறகும் தோற்ற குழந்தைகள் ஜெயிச்ச குழந்தைகளோடு 15 நிமிடத்தில் விளையாட்டை விளையாடி நிறைவு செய்ய வேண்டும். அப்படி இருக்கும்போது ஜெயிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கூடுமே தவிர கவன சிதறல் ஏற்படாது. அதுமல்ல, உங்களுடைய தயக்கம் போலவே நானும் என்னுடைய குழந்தையை இந்த விளையாட்டை கற்றுக்கொள்ள வைப்பதற்கு முன்பு மிகவும் தயங்கினேன். ஆனால் இப்போது என் குழந்தையானது இந்த விளையாட்டை நன்றாக கற்றுக்கொண்டு மாநில அளவில் போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று பல கோப்புகளையும் பதக்கங்களையும் வாங்கி வருவதை பார்க்கும்போது ஒரு தாயாக என் மனம் குளிர்ந்து போகிறது என்று சொன்னதும் கோமதி தன் கணவன் அர்ஜுனின் முகத்தை பார்த்து சிரிக்கத் தொடங்கினாள். கணவனும் அதற்கு சரி என்று சம்மதம் சொன்னான். மறுநாள் காலை விடிந்ததும் தேவகி தன் பெட்டியை எடுத்துக்கொண்டு மீண்டும் தனது ஊருக்கு கிளம்பினாள். மறுநாள் சந்தியாவை பள்ளியிலிருந்து அழைத்து கொண்டு வரும்போது அவளது தோற்பையை ஒரு புறம் மாட்டியபடி தனது வலது கையில் தனது தொலைபேசியை காதில் வைத்துக்கொண்டு, உங்க அப்பா என்ன நோட்டை அச்சடிச்சு என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு, எப்ப பாரு காசு காசுன்னு என்ன நச்சரிக்கிற, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி வேலைக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று முடிவு செஞ்சிருக்க என்று கோபமாக பார்வதி தன் கணவனை பார்த்து கேட்க, அவளது கணவன் நாக்கமுத்து, இங்க பாரு, இன்னும் 2 இஎம்ஐ மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதுக்கு மட்டும் எப்படியாவது நீ பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டேனா பிறகு நான் எதுக்கு உன்கிட்ட காசு கேட்க போறேன் என்று சொல்ல, சரியான கழுசடையா நீ, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எந்த சுகத்தை கண்டேன்? உன்னை கல்யாணம் செஞ்சதுக்கு 4 வீட்டுல ஒரு 10 பாத்திரம் தேய்ச்சிருந்தா கூட நான் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்திருப்பேன். சரியான சில்லற பையன் நீனு. நாளைக்கு காசு எடுத்து தரேன், பொறுக்கிட்டு போ என்றாள். அதை கேட்டுக்கொண்டே வந்த குழந்தை சந்தியா, சில்லற பையன் பொறுக்கி பையன் அப்படின்னா என்ன அர்த்தம் என்று கேட்டதும் பார்வதி, அப்படின்னா எதற்கும் உதவாத ஒரு ஆளுன்னு அர்த்தம் என்றாள். அதை கேட்ட சந்தியா, ஓஹோ அப்படியா, நீ பேசுறது எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஆனா அதை கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்ன மாதிரி தான் பேசுவேன் என்று சொல்லி சிரித்தாள். பிறகு வீட்டிற்கு சென்றதும் அங்கே அவள் கணவன் நாக்கமுத்துவை பார்த்ததும் பார்வதி, யோ, இங்க எதுக்காக வந்த? யாராவது உன்னை பார்த்து இவ அம்மா கிட்ட சொல்லிட்ட பிறகு பெரிய பிரச்சனை ஆயிடும்யா, முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சொன்னதும் நாக்கமுத்து, வந்ததும் வராததுமா என்னை ஏன் இப்படி விரட்டுற? 11 மணிக்கு மேல இந்த அப்பார்ட்மெண்ட்ல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுதானே நான் இங்க வந்தேன். இந்த அப்பார்ட்மெண்ட் வாட்ச்மேனும் எனக்கு ரொம்ப பழக்கம்தான். இங்க வர்றத யாரும் பார்க்கல புள்ள, நீ எதுவும் நினைச்சு பயப்படாத, தைரியமா இரு என்று சொன்னதும் பார்வதி, யோ, உண்மையதான் சொல்றியா? உன்னை யாரும் பார்க்கலையே, செத்த நேரத்துல என் வயிற்றுல புளிய கரைச்சிட்ட, போயா என்று சலித்து கொண்டாள். பின்பு நாக்கமுத்து, இங்க பாருடி, எனக்கு அவசரமா ஒரு 2000 ரூபாய் பணம் தேவைப்படுது. உன் கையில தான் காசு நிறைய சேர்த்து வச்சிருப்பியே, கொஞ்சம் கூட. யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ்வளவு காசுக்கு நான் எங்கேயா போறது? என் கையில ஒத்த பைசா இல்ல, முதல்ல இந்த இடத்தை விட்டு கிளம்பு என்றாள். அதை கேட்டதும் கணவன் நாக்கமுத்து, இங்க பாரு, நீ காசு கொடுக்காம நான் இந்த இடத்தை விட்டு கிளம்ப மாட்டேன். கை வேற ஒரே நடுக்கமா இருக்கு, கடைக்கு வேற போகணும். கடைக்கு போய் கட்டிங் போட்டாதான் நிம்மதியா இருக்கும். உனக்கு தான் உங்க அம்மா பணத்தை எங்க வைப்பாங்கன்னு எல்லா விவரமும் நல்லா தெரியுமே, போய் ஒரு 2000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வா என்றான். உடனே பார்வதி, உன்னோட பெரிய தொந்தரவா போச்சியா, கொஞ்சம் இரு, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன் என்று நேராக சந்தியாவின் அறைக்கு சென்றவள் அங்கே கோமதியின் அலமாரியை திறந்து பையில் இருந்த பணத்தை எடுத்து எண்ணிக்கொண்டிருந்தாள். அந்நேரம் குளித்து முடித்துவிட்டு திடீரென்று கதவை திறந்து வெளியே வந்த மகள் சந்தியா, என்ன நீ எங்க அம்மா அலமாரியில இருந்து பணத்தை எடுக்கிற? இரு, நான் உன்னை எங்க அம்மா வந்ததும் சொல்லித்தரேன் என்று குழந்தை கூறியதும் பார்வதி, அப்படியா, சொல்லு, எனக்கு என்ன உங்க அம்மாவை பார்த்தா பயமா? நீ நேத்து உன்னோட பரீட்சை பேப்பர்ல உங்க டீச்சர் போட்ட மார்க்கை மாத்தி நீ புதுசா ஒரு மார்க்கை எழுதினியே, அதை சொல்லித்தர்றேன். பிறகு உங்க அப்பா உன்னை லேப்டாப் பார்க்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காரு இல்ல,
உங்க அப்பாவுக்கு தெரியாம இன்ஸ்டாகிராம் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி மற்ற வேலையெல்லாம் செய்யறியே, அதை நான் சொல்லித்தர்றேன். அது மட்டுமா, தினமும் ஹோம்ஒர்க் பண்ணாம ஸ்கூலுக்கு போறியே, அதையும் நான் சொல்லித்தரட்டா என்று சொன்னதும் சந்தியாவின் முகம் பயத்தில் மூழ்கி போக அதை கவனித்த வேலைக்காரி பார்வதி சந்தியாவை பார்த்து, நீ இங்க நடக்கிறது எதையும் உங்க அம்மா கிட்ட சொல்லாம இருந்தா நானும் உன்னை பத்தி எதையும் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் என்று சொன்னதும் மகள் சந்தியா சிரித்துக்கொண்டே, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் என்று சொல்லிவிட்டு எப்போதும் போல தனது தொலைபேசியை எடுத்து விளையாடத் தொடங்கினாள். மறுநாள் காலை 11 மணி ஆனதும் வேலைக்காரி பார்வதியின் கணவன் நாக்கமுத்து எப்போதும் போல கோமதியின் வீட்டிற்கு வந்தான். அங்கே தன் மனைவியை பார்த்து, ஏண்டி இந்த மாசம் இவ்வளவுதானா? உப்பு புளி பருப்பு எல்லாம் இவ்வளவு கம்மியா இருக்கே. யோ, இந்த மாசம் இவ்வளவுதான், அடுத்த மாசம் இதை விட அதிகமா நான் உனக்கு வாங்கி தரேன் என்று பார்வதி சொல்லி கொண்டிருக்க மீண்டும் நாக்கமுத்து, சரி சரி, ஃப்ரிட்ஜில் ஏதாவது காய்கறி சிக்கன் மட்டன் இருந்தா கொஞ்சம் எடுத்து போடு, வீட்டுக்கு போய் வாய்க்கு ருசியா சமைச்சு சாப்பிடணும் என்று சொன்னதும், ஏன் இப்படி அல்பையா இருக்க? இருந்தா நான் தந்திருக்க மாட்டேனா? இந்த முறை இவ்வளவுதான் இருக்கு, முதல்ல இதை எடுத்துட்டு நடைய கட்டு என்றாள். உடனே கணவன் நாக்கமுத்து தலையை சொரிந்தபடி, கையெல்லாம் ரொம்ப நடுங்குது, ஒரு 2000 ரூபாய் கடனா கொடுத்தேனா அடுத்த முறை நான் உனக்கு திருப்பி தந்துடுறேன் என்று சொன்னதும், ஆமா, ஏற்கனவே நீ என்கிட்ட இருந்து வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்ட என்று சலித்து கொண்டாள். அதை கேட்டதும் நாக்கமுத்து, இங்க பாரு, அந்த அம்மா இந்த வீட்டில் எங்க பணம் வைப்பாங்கன்னு உனக்கு தானே ரொம்ப நல்லா தெரியும், நீ முதல்ல ஒரு 2000 ரூபாய் பணத்தை கொண்டு வா என்று அவள் காலில் விழுந்து கெஞ்சத் தொடங்கினார். அதனை பார்த்ததும் வேலைக்காரி பார்வதி சிரித்துக்கொண்டே, சரி சரி, காலை பிடிக்காதையா, விடு விடு, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று நேராக சந்தியாவின் அறைக்கு சென்று அங்கே கோமதியின் அலமாரியை திறந்து அதில் 2000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு அவன் கையில் கொடுத்தாள். இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருக்க இதை எதையும் கவனிக்காத கோமதி அன்று இரவு நேராக தன் அறைக்கு சென்று தனது அலமாரியை திறந்து தனது பையில் சேர்த்து வைத்திருந்த பணத்தை எடுத்து எண்ணத் தொடங்கினாள். அதில் பணம் குறைந்து இருந்தது. ஒன்றும் புரியாத அவள் எப்படி என்று அதை பற்றிய சிந்தனையில் இருக்க அங்கே சந்தியா உறங்கிக் கொண்டிருந்தாள். தன் மகளை பார்த்ததும் அவள் நெற்றியில் முத்தமிட்டபடி அவள் அருகில் கிடந்த கைபேசியை பார்த்ததும் அதை எடுத்து அதை சோதிக்கத் தொடங்கினாள். அதில் தன் மகள் செய்த சிறிய சிறிய விஷயங்களை பார்த்ததும் ஒரு தாயாக அவள் மனம் குளிர்ந்து போனது. பின்பு சிறிது நேரத்தில் வேலைக்காரி அவள் பின்புறம் நின்று தனது அலமாரியை திறந்து பணத்தை எடுக்கின்ற காட்சியானது அந்த கைபேசியில் பதிவாயிருப்பதை பார்த்ததும் பார்வதி ஒரு நொடி ஆடிப்போனாள். எத்தனை நாட்களாக இந்த திருட்டுத்தனம் நடக்குது? நாம் சேர்த்து வைத்த பணமெல்லாம் காணாம போனதுக்கு காரணம் வேலைக்காரி பார்வதியா என்று நினைத்தவளுக்கு அப்போதுதான் ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. வேலைக்காரி வந்ததிலிருந்து தன் மகள் தன்னிடம் வெறுப்பை காட்டிக் கொண்டிருக்க அதனை உணர்ந்த கோமதி அன்று தனது மகளை தனது அருகில் உறங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினாள். ஆனால் அதை விரும்பாத மகள் சந்தியா அவள் கையை உதறி தள்ளிவிட்டு, எனக்கு பார்வதி கூட தூங்கதான் பிடிச்சிருக்கு என்று சொல்லி வேலைக்காரி பார்வதியின் அறைக்கு சென்று அவள் அருகில் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கத் தொடங்கினாள். அதை பார்த்ததும் கோமதியின் மனம் கோபத்தில் துடித்து போனது. தன் மகள் தன்னை விட வீட்டில் வேலை செய்யும் வேலைக்காரியின் மீது கொண்ட அன்பை ஒரு தாயாக அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனை தன் கணவனிடம் சொல்லி அழுது புலம்பிய போது அதை கேட்ட கணவன், என்றைக்கும் இல்லாத திருநாளா என்ன உன் பொண்ணு மேல திடீர்னு இப்படி ஒரு கரிசனம் என்று நக்கலாக கேட்டான். அதை கேட்டதும் கோமதி, நானும் ஒரு தாய்தான, எனக்கும் என் பொண்ணு மேல பாசம் இருக்காதா? ஏதோ வேலை அவசரம் என்று படபடப்பா என் வாழ்க்கை இத்தனை நாட்களா கடந்து போயிருச்சு. அதற்காக என் பொண்ணு மேல எனக்கு பாசம் இல்லை என்று அர்த்தமா? ஆனா என் பொண்ணு அது எதையும் புரிஞ்சுக்காம அந்த வேலைக்காரி தான் முக்கியம்னு பார்வதிக்கு முக்கியம் கொடுத்து பேசுறத ஒரு தாயா என்னால ஏத்துக்க முடியல. இப்ப கூட என்ன நடந்தது என்று நீங்க பார்த்தீங்க தானே? வேலைக்காரி வந்ததுல இருந்து என் பொண்ணு என்ன முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிட்டான் என்று சொல்லி அழுது கொண்டிருந்த போது அன்று தன் மகள் குடிக்கவிருந்த பாலை பார்வதி கை தவறி கீழே தட்டி விட்டாள். வீட்டில் வளர்க்கின்ற பூனையானது அந்த பாலை வந்து குடித்ததும் மயங்கி விழுந்தது. ஒன்றும் புரியாத கோமதியும் அதை அப்போது பெரிதுபடுத்த வேண்டாம் என்று நினைத்தது அவளுக்கு அப்போது ஞாபகத்திற்கு வந்தது. உடனே தன் கணவன் அர்ஜுனிடம் சென்று தன் மகள் சந்தியாவின் தொலைபேசியை தனது கணவன் அர்ஜுனிடம் காட்டி அங்கு நடந்தவற்றை பற்றி தெளிவாக அவனிடம் எடுத்து கூறினாள். மறுநாள் காலை அர்ஜுன் மற்றும் கோமதி இருவரும் எப்போதும் போல வேலைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு தங்களது பையை எடுத்துக்கொண்டு தனது இருசக்கர வாகனத்தில் அலுவலகத்திற்கு சென்றனர். மணி 11 மணி ஆனதும் தன் கணவன் நாக்கமுத்து வரும் நேரம் என்று தெரிந்ததும் வேலைக்காரி பார்வதி கோமதியின் அலமாரி சாவியை எடுப்பதற்காக அவளது அறைக்கு சென்றாள். பல மணி நேரம் தேடியும் சாவி அந்த இடத்தில் அவளுக்கு கிடைக்கவில்லை. ஒன்றும் புரியாத வேலைக்காரி பார்வதி, என்ன இது, எப்பவுமே இந்த அலமாரி சாவி இங்கதானே இருக்கும், இப்ப அது எங்கே போச்சு என்று தனக்குத்தானே சந்தேகிக்க
தொலைக்காட்சியின் ஓரத்தில் குழந்தை சந்தியா தயார் செய்த அந்த படமானது ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருந்தது. அதில் குழந்தையின் பின்புறம் நின்று அலமாரியை திறந்து தான் பணத்தை எடுக்கும் காட்சி பதிவாகி இருப்பதை பார்த்ததும் வேலைக்காரி பார்வதி ஒரு நொடி அதிர்ந்து போனாள். உடனே கதவை திறக்கும் சத்தம் கேட்டதும் என்ன செய்வது என்று தெரியாமல் பார்வதி திக்கு முக்காடி அங்கே நின்று கொண்டிருக்க வீட்டிற்குள் நுழைந்த கோமதி, எத்தனை நாளா இந்த திருட்டுத்தனம் இங்க நடக்குது? பணத்தை மட்டும்தான் நீ திருடி இருக்கியா, இல்ல இப்படிதான் வேற ஏதாவது திருடிட்டு போயிருக்கியா என்று கேட்டதும் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் நின்று கொண்டிருந்த வேலைக்காரி பார்வதி, அம்மா, என் பையன் வைத்திய செலவுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா. அடுத்த மாசமே நான் எடுத்த காசை மொத்தமா உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துட்றேன். அம்மா, தயவு செஞ்சு என்னை இந்த வேலையில இருந்து மட்டும் நிறுத்திடாதீங்கம்மா. இந்த வேலை மட்டும் இல்லைனா நான் நடுத்தெருவுல தாமா வந்து நிக்கணும், உங்க காலில் வேணாலும் விழறேன் என்று சொன்னதும் அதை கேட்டு கோபமான அர்ஜுன், உனக்கு காசு வேணும்னா என்ன செய்யவும் துணிஞ்சிருவியா? உன்னால என் மகளோட வாழ்க்கையே போச்சு. இதுவே உன்னோட குழந்தையா இருந்தா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை துணிஞ்சு நீ செஞ்சிருப்பியா? விஷயத்த நான் போலீஸ் கிட்ட சொன்னா உன் நிலைமை என்னவாகும் தெரியுமா என்று கேட்டதும் கோமதி தன் கணவன் அர்ஜுனை பார்த்து, விடுங்க, எல்லா தப்பும் நம்ம மேலதான். வேலை சம்பளம் என்று இந்த அவசர வாழ்க்கையில நம்ம குழந்தையை நாம கண்காணிக்காம விட்டது நம்ம தப்பு தான் என்று சொன்னதும் அர்ஜுன், என்ன நீ என்ன சொல்ல வர்ற? அப்படின்னா கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு போறது தப்புன்னு சொல்ல வரியா? நீயும் நானும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது எல்லாம் யாருக்காக? நம்ம பொண்ணுக்காக தானே, அவளுடைய எதிர்காலத்திற்காக தானே என்று கேட்டதும் கோமதி, அப்படின்னா இப்போ மட்டும் நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நாம உருவாக்கி கொடுத்துட்டோமா? நம்ம பொண்ணு இப்போ சந்தோஷமா இருக்கிறாளா என்று கேட்டதும் அர்ஜுன் என்ன பதில் சொல்வது என்று திணறி போய் நின்றான். உடனே கோமதி, ஒரு பெற்றோரா நம்ம குழந்தை எங்க போறா, என்ன செய்யறா, யாருக்கிட்ட பேசுறா, யாருக்கிட்ட பழகுறா, அவளுக்கு என்ன தேவை, அவ ஸ்கூல்ல எப்படி இருக்கா, இப்படி ஏதாவது நாம கேட்டு தெரிஞ்சிருப்போமா? குழந்தைய பெத்தா மட்டும் போதுமா? அவங்கள நல்லபடியா வளர்க்க வேண்டியது ஒரு பெற்றோருடைய கடமை தானே. வேலைதான் முக்கியம்னா நாம எதுக்காக ஒரு குழந்தைய பெத்துக்கணும்? வேலையை தேடி போயிருக்கலாமே. நம்ம குழந்தை இது எல்லாம் பிறக்கும்போது கத்துக்கிட்டு பிறந்தாளா? எல்லாம் நம்மளை பார்த்து தானே. வீட்டிற்கு வந்ததும் நீங்களும் நானும் என்ன செய்யறோம்? அந்த லேப்டாப்பை ஒரு ஓரமா வைத்து விட்டு இருக்கிறத வாயில பிச்சு போட்டு உடனே உறங்க போய் விடுவோம். குழந்தைகிட்ட ஒரு 10 நிமிடம் உட்கார்ந்து அவளுக்கு இன்றைய நாள் எப்படி போனது என்று என்றைக்காவது ஒரு நாள் நாம 2 பேரும் அவகிட்ட கேட்டிருப்போமா? குழந்தைங்க யாரு கூட அதிகமா பழகுறாங்களோ அவங்கள பார்த்துதான் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிறாங்க. வேலை முடிஞ்சதும் நீங்களும் நானும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்து பேசிக்கொண்டதை விட கையில போனை பார்த்து ரசித்த நேரம்தான் அதிகம். வேலைக்கு போன பிறகு வேலைக்காரி தான் அவளை கவனிச்சுக்கிறா. அப்படி இருக்கும்போது வேலைக்காரி பேசுற பேச்சும் வேலைக்காரியுடைய நடவடிக்கையும் தானே நம்ம குழந்தைக்கும் ஒட்டிக்கும். இதற்கு மேலும் பொறுத்தது போதும். இனிமே பணம் பணம் என்று பணத்து பின்னால என்னால ஓட முடியாது. எனக்கு இனி என் பொண்ணு சந்தியா தான் முக்கியம். இனிமே என்னோட ஆபீஸ்ல எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன, சேலரியை குறைச்சா கூட எனக்கு அதை பத்தின கவலை இல்லை. இனிமேல் வரும் நாட்களில் என் குழந்தைக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கலாம் என்று நான் முடிவு செய்து விட்டேன். என் குழந்தையின் எதிர்காலம்தான் ஒரு தாயா என்னுடைய இலக்கு என்றாள். கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்கின்ற பட்சத்தில் தங்களது குழந்தையை பார்த்து கொள்ள அவர்களுக்கு இருக்கும் ஆப்ஷன் என்பது 2 தான். ஒன்று, வீட்டில் பெரியவர்கள் இல்லாத பொழுது குழந்தையை பார்த்து கொள்ள பெரும்பாலான பெற்றோர்கள் ஒரு வேலைக்காரியை நியமனம் செய்வது வழக்கம். 2வது, குழந்தையை பார்த்து கொள்வதற்காக குழந்தைகளை டே கேரில் கொண்டு சென்று விடுவது வழக்கம். ஆனால் நம் குழந்தையை மற்றொருவரிடம் பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு நாம் வேலைக்கு சென்று விட்டால் அனைத்து முடிந்து விட்டதா? குழந்தையானது வளர்கின்ற பொழுது யாருடன் அதிக நேரம் செலவிடுகின்றதோ அவர்களை பார்த்துதான் குழந்தையானது ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கொண்டு வளர்கிறது. பெற்றோர்களாகிய நாம் ஒவ்வொரு நாளும் குழந்தை வளர்ப்பில் குழந்தை யாருடன் பழகுகிறது, யாருடன் அதிகமாக பேசுகிறது, குழந்தையின் பொழுதுபோக்கு என்ன, பள்ளியில் குழந்தையின் நடவடிக்கை பற்றி ஆசிரியர் சொல்கின்ற கூற்று என்ன, குழந்தைக்கு எது மிகவும் கடினமாக உள்ளது, குழந்தையின் விருப்பம் என்ன, குழந்தையின் திறமை என்ன என்று குழந்தை சம்பந்தமான ஒவ்வொன்றையும் அவர்களுடன் அமர்ந்து அன்பாக அமைதியான முறையில் பேசும் பொழுது மட்டுமே ஒரு பெற்றோரால் குழந்தையின் மனதில் இருக்கும் விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, பெரும்பாலான நேரங்களில் குழந்தைகள் அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்லும்போது வேலை என்று அதனை தட்டி கழித்து விட்டு செல்லும் பெற்றோர்கள் இன்றைக்கும் ஏராளம். அப்படி இருக்க எந்த குழந்தைகளால் தங்களது மனதில் இருக்கும் ஆசைகளை ஒரு பெற்றோரிடம் வெளிப்படையாக தெரிவிக்க முடியும்? பணத்தை சேமித்தால் மட்டும் குழந்தையின் எதிர்காலம் நன்றாகி விடுமா?
ஒரு பெற்றோரின் அன்பும் அரவணைப்பும் மட்டும்தான் ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் தங்களின் செயல்களின் மூலம் குழந்தைகளிடம் நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த கதை. இந்த கதையில் வேலைக்காரியின் உண்மை முகம் தெரிந்த பிறகு கோமதி தன் கணவன் அர்ஜுனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் சரியா தவறா? இருவரும் வேலைக்கு செல்கின்ற பட்சத்தில் தங்களின் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதில் பெற்றோர்களின் தலையாகிய கடமை என்னவென்று மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.